உளவுத்துறையை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை டிஜிபி சைலேந்திர பாபு கொடுத்திருப்பதாக செய்திகள் நம்ம பார்க்கிறோம். உளவுத்துறை அவ்வளவு முக்கியமாக இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக முக்கியமாக இருக்கிறது. இரண்டு விதங்கள்ல உளவுத்துறையினுடைய பயன்பாடுகளை பார்க்கிறோம். குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறையில இரண்டு விதமான உளவு பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்கும். ஒண்ணு அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிப்பது, கண்காணிப்பது அப்படின்னு இருக்கும். இரண்டாவது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த இந்த இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான இன்டெலிஜென்ஸ், அதற்கான மிக முக்கியமான அம்சங்கள் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் இதற்கான ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா பல நேரங்களில் இப்போ நம்ம பார்க்கிறோம், மத ரீதியாக அல்லது சமூக ரீதியாக மோதல்கள் உருவாகக்கூடிய இடங்கள் எல்லாம் அதற்கு முன்னதாகவே அதை கண்டறிந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை இப்போ உளவுத்துறையின் மூலமாகத்தான் பொதுவாக அரசாங்கங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். மத்திய அளவில் நம்ம பார்க்கும்போது தேசிய அளவில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு, ஐபி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த விஷயங்களை பார்ப்பாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியதை பார்க்கறது RAW இருக்காங்க. ஸோ அதே போல இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் தான் ரொம்ப முக்கியமான பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அது அரசியல் ரீதியாக அல்லது ஒவ்வொரு மாநகரங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்களை கண்காணித்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முன்கூட்டியே தகவல்களை கொடுக்கிறது அவங்களுடைய பணியா இருக்கு. அதே நேரத்தில் இன்டர்னல் செக்யூரிட்டி பார்க்கறதும் தனி விங் இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முக்கியமான ஒரு பகுதியாக மாறுகிறது. இலங்கையில் நடக்கக்கூடிய மற்ற பல நகர்வுகள், மாலத்தீவில் நடக்கக்கூடிய நகர்வுகள், அதே போல அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய சர்வதேச நகர்வுகள், சீனாவுடைய ஆதிக்கம் இப்போ இலங்கை, மால்தீவ்ஸ் உள்ளிட்ட இடங்களில் வரும்போது இங்கே கடற்கரை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புக்கான பல ரிசோர்சஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அடிப்படையில் இப்போ ஐபி போன்ற இடங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் தனியா நடக்கும். நேரடியாக இதற்காகவே பணியமர்த்தப்படுவார்கள். அப்படியான பணியமர்த்தலை தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸை மூத்த அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க காவலர்களாக தேர்வு செய்யப்படுறாங்க. பொதுவான காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு இன்டெலிஜென்ஸுக்காக அவங்க மாற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுல பெருமளவுக்கு விருப்பம் இல்லாமல் வரக்கூடியவர்களால இதற்கான தேவையும் அதற்கான அந்த சிக்னிபிகன்ஸும் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இன்டெலிஜென்ஸுக்குன்னே செப்பரேட்டா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்களாக நம்ம பார்க்கிறோம்.